கதை கடிதமும் கவலையும். கதை ஆசிரியர் திரு சாவி அவர்கள். போஸ்ட்மாஸ்டர் சம்பந்தம் பிள்ளையின் பக்கத்து வீட்டில் குடியிருந்தார் ரத்தின முதலியார். என்னோடு சண்டை போடுவதற்காகவே இந்த முதலியார் இங்கே குடியிருக்கிறான். போன ஜென்மத்தில் இவன் எனக்கு சத்துருவாய் இருந்திருக்க வேண்டும். இப்பவும் சத்துரு, அடுத்த ஜென்மத்திலும் அப்படித்தான் போலும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் முதலியார்வாள். அண்டை வீட்டு சண்டை மகோத்சவம் இப்படி நடந்து வந்தது. பெரிய ராமராவண யுத்தம், பாரத யுத்தம், ட்ராய் யுத்தம், இவைகளுக்கெல்லாம் ஒரு ஜானகி, ஒரு திரௌபதி, ஒரு ஹெலன் இவர்கள் காரணமானது போலவே முதலியார் பிள்ளைவாழ் யுத்தத்திற்கு அவரவர்கள் மனைவிமார்களே காரணஸ்தர்களானார்கள். ஒரு சமயம் பிள்ளையின் மனைவி தண்ணி எடுக்க தோட்டத்து பக்கம் போனாள். அங்கே கிணற்றண்டை விழுந்து கிடந்த ஒரு எச்சல் இலையை கண்டு பிரமித்து போனாள். அவள் கையில் இருந்த குடம் தானாக நழுவி கீழே விழுந்தது. அவ்வளவுதான். புடவையை வரிந்து கட்டி கொண்டாள். பக்கத்து வீட்டு முதலியார் மனைவியை கைத்தட்டி கூப்பிட்டு, உங்கள் வீட்டு எச்சல் இலையை போடுவதற்கு எங்க தோட்டம்தான் இடம் என்று கோபாவேசத்தோடு கேட்டாள். முதலியார் மனைவி எச்சில் இலையை தன் வீட்டு தோட்டத்தில்தான் போட்டதாகவும் அந்த இலையை பிள்ளைவாழ் வீட்டு நாய் வந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட்டு விட்டதாகவும் சொன்னாள். எங்கள் வீட்டு நாய் பெருத்தையார் வீட்டு எச்சிலை சாப்பிடாது என்று ஒரேடியாய் பதில் கூறினாள் பிள்ளைவாளின் மனைவி. அதற்கு மேலே நாய் பேய் என்று பேச்சு வளர்ந்து சண்டை பலத்தது. சண்டையை ஊரார் வந்து விலக்கும்படி ஆயிற்று. இதற்கு பிறகு பிள்ளைவாளுக்கும் முதலியார்வாளுக்கும் இடையே ஒரு பெரிய அக்னி ஜுவாலை வீசிக்கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துவதற்கான சமயத்தை ஆவலோடு எதிர்பார்த்து நின்றனர். ஒருவர் மீது ஒருவர் வதந்திகளையும் வம்புகளையும் சிருஷ்டித்து கொண்டே இருந்தனர். சண்டை நடந்த கொஞ்சம் நாட்களுக்கெல்லாம் முதலியார்வாள் அவருடைய பெண்டு பிள்ளைகளையெல்லாம் ஊரிலேயே விட்டுவிட்டு சிங்கப்பூருக்கு போகும்படி ஆயிற்று. முதலியார் வீட்டுக்கு பின்புறத்தில் விசாலமானது ஒரு தோட்டம் இருந்தது. அவர் ஊரில் இருந்தவரை அந்த தோட்டத்தில் கத்திரி, வெண்டை முதலிய செடிகளை போட்டு காய்கறிகளை சாகுபடி செய்து வந்தார். ஆனால் அந்த தோட்ட நிலம் சம்பந்தமாக ஏதோ ஒரு வியாஜமும் இருந்து வந்தது. முதலியார் ஊரை விட்டு போனதும் தோட்டத்தை கவனிக்க தக்க ஆள் இல்லாமல் போயிற்று. யார் குழி வெட்டுவது, யார் பாத்தி கட்டுவது, யார் செடி வைப்பது, யார் தண்ணீர் இறைப்பது? முதலியாரின் மனைவி அவர் ஊருக்கு கிளம்பும் பொழுது தோட்டம் பாழாய்விடுமே, இதற்கு என்ன செய்வது என்று கேட்டாள். அதற்கு முதலியார் அவள் காதோடு காதாய் அரை மணி நேரம் ஏதோ ரகசியமாய் சொல்லிவிட்டு போனார். முதலியார் ஊரை விட்டு போனதும் போஸ்ட்மாஸ்டர் சம்பந்தம் பிள்ளைக்கு கையில் 2 தேங்காய் உடைத்து கொடுத்த மாதிரி இருந்தது. முதலியார் வீட்டு குடும்ப வம்புகளையெல்லாம் அறிந்து கொள்ள சந்தர்ப்பம் வாய்த்ததல்லவா? சிங்கப்பூரிலிருந்து முதலியார் தன் மனைவிக்கு எழுதும் கடிதங்களையெல்லாம் பிரித்து பார்த்தால் முதலியார் குடும்ப ரகசியங்கள் எல்லாம் இனி வெளிப்பட்டு போகும் அல்லவா என்று நினைத்து ஆனந்தம் அடைந்தார். சம்பந்தம் பிள்ளை எண்ணியபடி ஒரு நாள் சிங்கப்பூரிலிருந்து முதலியார் வீட்டுக்கு ஒரு கவர் வந்தது. போஸ்ட் மாஸ்டர் உடனே அதை எடுத்து கொண்டு போய் ஒரு தனி அறையில் வைத்து கொண்டார். அவருடைய மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. பிரித்து பார்த்ததும் அது ரத்தின முதலியாருடைய கையெழுத்து இருப்பதைக் கண்டு சம்பந்தம் பிள்ளை புலகாங்கிதம் அடைந்தார். சிங்கப்பூர் 17/2/1938. நான் சிங்கப்பூருக்கு சௌக்கியமாய் வந்து சேர்ந்தேன். ஒரு விஷயத்தை உன்னிடம் வெகுநாளாக சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். நமது தோட்டத்தில் ரொம்ப ஆழத்தில் ஒரு பானையில் 2000 ரூபாய் வெள்ளி நாணயங்கள் போட்டு பத்திரமாய் மூடி வைத்திருக்கிறேன். அதை சீக்கிரத்தில் யாருக்கும் தெரியாமல் தோண்டி எடுத்துக்கொள். அதை செய்வதற்கு முன்னால் போலூருக்கு போய் முனியாண்டிக்கு பூசை போட்டுவிட்டு திரும்பி வா. இது பக்கத்து வீட்டாருக்கு தெரிந்தால் சொத்து போய்விடும். ஜாக்கிரதை. பணத்தை எடுத்து பத்திரப்படுத்தி விடு. இப்படிக்கு ரத்தின முதலியார். இதை படித்ததும் பிள்ளை ஓடோடி சென்று இந்த விஷயத்தை தன் மனைவியிடம் தெரிவித்தார். ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷப்பட்டனர். ரூபாய் 2000, அதுவும் அந்த முதலியாருடையது. ஆஹா, சரியானபடி அகப்பட்டு கொண்டான். அதை நாம் போய் தோண்டி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார். அன்று இரவே அடுத்த வீட்டு முதலியார் சம்சாரம் போலூருக்கு வண்டி கட்டி கொண்டு போனதையும் பார்த்தார். மறுநாள் இரவு நடுநிசிக்கும் மேல் முதலியார் வீட்டுத் தோட்டத்தில் பிள்ளை வாழும் வேலையாட்களும் மண்வெட்டி சகிதம் வேலை செய்து கொண்டிருந்தனர். சுமார் 50 இடங்களில் குழிபறித்து பார்த்தார்கள். முதலியார் கடிதத்தில் கண்டிருந்தபடி புதையல் அகப்படவில்லை. தோட்டம் முழுவதும் நெடுக பள்ளம் வெட்டியதே கண்ட பலன். பிள்ளை அவர்கள் பெரிய ஏமாற்றத்துடன் பொழுது விடிய 5 மணிக்கு சோர்ந்து போய் படுக்கலானார். 2 நாள் கழித்து முதலியாரின் மனைவி ஊரின்றும் வந்து சேர்ந்தாள். தோட்டப்பக்கம் வந்து பார்க்க தோட்டத்தில் ஆழமாய் பல குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. அப்பொழுதே அவளுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. தன் புருஷன் ரகசியமாய் தன்னிடம் சொல்லிவிட்டு போனபடி அவள் அந்த குழிகளில் வாழைக்கன்றுகளை பதியன் போட்டு வளர்த்தாள். வாழைக்கன்றுகள் குலுகுலுவென தழை தொங்கின. முற்றும்.